எங்கள் தேசத்தில் முளைத்த சூரியனே பிரபாகரா, உன் தியாகம் சொல்ல வார்த்தை இல்லை பிரபாகரா. வாடக வாயர்களுக்கெல்லாம் என்னன்னா, உதயநிதி பிறந்தநாளை கொண்டாடுங்க, ஸ்டாலின் பிறந்தநாளை கொண்டாடுங்க, கருணாநிதி பிறந்தநாளை கொண்டாடுங்க. இப்படியே தான் நீங்க சுத்திட்டு இருக்கணும். பெரியாரை பத்தி தான் நீங்க பேசணும், அண்ணாவை பத்தி தான் பேசணும். பிரபாகரனை பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. பிரபாகரனை பத்தி சீமான் பேச வைக்கிறாரு. அவர்களுடைய நலனுக்காக, கூட்டணி நலனுக்காக காங்கிரஸோட கைகோர்த்து, திமுகவோட கைகோர்த்து தலைவர் பிரபாகரன் அவர்களை மறந்தார்கள். ஆனா இந்த கூட்டணிக்காக, நோட்டுக்காக, சீட்டுக்காக எதிலையும் அடிபணியாம என்னுடைய அரசியல் இதுதான், எனக்கு எப்போதும் தலைவர் மேதகு பிரபாகரன் தான் என்று அரசியல் படுத்திட்டு இருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். எங்கள் தேசத்தில் முளைத்த சூரியனே பிரபாகரா, உன் தியாகம் சொல்ல வார்த்தை இல்லை பிரபாகரா. தமிழன் கண்ணீர் துடைக்க வந்த பிரபாகரா, நீ தாயை விடவும் ஒரு படி மேலே பிரபாகரா. தமிழ் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் 70வது பிறந்த நாள் என்று, குறிப்பாக தலைவருடைய பிறந்த நாளில் தலைவரை வாழ்த்துவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் பெருமை அடைகிறேன். குறிப்பாக என்ன போன்ற பிள்ளைகளுக்கு அரசியல் என்ற எண்ணம் உருவானதுக்கு காரணம் தலைவர் பிரபாகரன் அவர்களின் போராட்ட குணம், அவரின் போராட்ட வரலாறு தான் எங்களை போன்ற பிள்ளைகளை அரசியல் களத்துக்குள்ளே தள்ளியது. தலைவருடைய போராட்டத்தை பார்த்து தான் தமிழ் தேசிய அரசியலில் நமது பங்களிப்பு இருக்கணும், தமிழர்களுக்காக நாம் இந்த களத்தில் நிற்கணும் என்ற ஒரு எண்ணமே எங்களுக்கெல்லாம் உருவானது. அப்படியாப்பட்ட ஒரு தலைவர், அதாவது பல தலைவர்களை பற்றி படிச்சிருக்கலாம், வரலாற்று செய்திகளை அறிஞ்சிருக்கலாம். ஆனால் நாம் வாழ்ந்த காலத்தில் ஒரு தலைவருடைய போராட்டம், நாம் வாழ்ந்த காலத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார் என்ற செய்தியே நமக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்குது. தமிழர்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு மிக முக்கிய காரணமாக தலைவர் பிரபாகரன் அவர்களின் போராட்ட குணமும் போராட்ட வரலாறும் என்றும் நம்மோட இருக்கும். குறிப்பாக தலைவருடைய பிறந்த நாளில் நான் ஒரு சில செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மேலே பல அவதூறுகள், பல விமர்சனங்களை எல்லாம் சமூக வலைதளத்தில் பல பேர் பதிவு செய்கிறாங்க. காலையில் தூங்கி எழுந்த உடனே அண்ணன் சீமான் அவர்களை திட்டுறது, தூங்க போகும்போதும் அண்ணன் சீமான் அவர்களை திட்டுறது, இதே பொழப்பதான் வச்சிருக்காங்க பல பேர். நாம கூட அவங்க கிட்ட கேட்கறது உண்டு, அதாவதுங்க சீமான் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரா, பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காரா, இல்லை முதலமைச்சராக இருக்காரா? நீங்கள் ஆளுகின்ற கட்சியை விமர்சிப்பதை தாண்டி ஆளுகின்ற கட்சி விமர்சிக்கிறதே கிடையாது. ஆனா அதிகாரத்திலே இல்லாத சீமான் அவர்கள் மேல இவ்வளவு விமர்சனத்தை நீங்க முன்வைக்க காரணம் என்ன நம்ம கேட்போம். அப்பெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல மாட்டாங்க. சீமான் பாஜக ஆதரவாளர், சீமான் RSS கொள்கையை ஏற்று இருக்கக்கூடியவர், சீமான் தமிழ்நாட்டுக்கு ஆபத்துன்னு அவங்க பேசுவாங்க. அவதூறு செய்தி தான், அவதூறு மட்டும்தான் பரப்புவாங்க. திமுக பல இடங்கள்ல பாஜகவை ஆதரித்து களத்தில் நிற்குது, பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு. ராஜா போன்ற அதி மேதாவிகளை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்தது திமுக தான். திமுக பாஜகவை நேரடியாக ஆதரிக்குது. இதை பற்றியெல்லாம் உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு நம்ம கேட்டால் யாரும் வாய் திறந்து பேச மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு மாநில முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கிறது, அதெல்லாம் நம்ம பெரிய பிரச்சனையை ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாதாரணமாக கடந்து போவாங்க. இவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை இப்படி கடுமையாக சாடுறதுக்கு மிக முக்கிய காரணம் தமிழ் தேசிய அரசியலை சீமான் அவர்கள் முன்னெடுக்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்று தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள், உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை எழுச்சிகரமாக கொண்டாடுவாங்க. இந்த உடன்பிறப்புகள் எல்லாம், திமுக ஆதரவாளர்கள் எல்லாம். உதயநிதி எப்படி அரசியல் களத்துக்குள்ள வந்தார்னு உங்களுக்கு தெரியும். திமுகவில் பல மூத்த அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனா அவர் கருணாநிதி பேரன் என்ற அடிப்படையில தான் தற்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியாப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை கழக உடன்பிறப்புகள் எல்லாம் பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு எத்தனை வயசோ எண்ணிக்கையில திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா தமிழ்நாட்டுடைய எழுச்சி நாளாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டிலங்க தலைவருடைய மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாளை எழுச்சிகரமா
தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி உறவுகள் முன்னெடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, விஜய் வந்து மாற்று அரசியல் பேச போறாருன்னு சொல்லிட்டு பல பேர் நம்பி இருந்தாங்க. ஆனா திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய 2 கண்ணு மாதிரின்னு சொல்லிட்டு விஜய் பேசியிருந்தாரு. அதன் மூலமே நமக்கு தெரிய வந்தது விஜய் ஒரு ஏமாற்று அரசியலை தான் முன்னெடுக்கிறார் சொல்லிட்டு. விஜய் ஒரு மாநாடு நடத்துறாரு. தமிழ் இனத்துக்காக போராடி எத்தனை மாவீரர்கள் இறந்து போயிருக்காங்க. தலைவருடைய போராட்ட வரலாறு, தமிழர்களின் வீரத்தை வந்து உலகிற்கே பறைச்சாற்றுகிறது. அந்த தலைவரை மாநாட்டில் அவருடைய பெயரை கூட பயன்படுத்துவதற்கு விஜய் அவர்கள் யோசிச்சார். பயன்படுத்தலை, இன்று வரைக்கும் பயன்படுத்தலை. ஏன்னா ஒரு பயம் இருக்கு. இப்போ பிரபாகரன் என்ற பெயரை பயன்படுத்தினா நம்மளை வந்து தீவிரவாத பட்டியலில் சேர்த்துருவாங்களோ, நம்ம கட்சியை வந்து புறக்கணிச்சிருவாங்களோ. இப்போ இந்த மத்திய அரசு, அதன் பிறகு இந்த மாநில அரசு நம்ம மேலே பல அடக்குமுறைகளை ஏவி விட்டுருவாங்களோ என்ற அடிப்படையில் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பெயரை கூட விஜய் அவர்கள் பயன்படுத்தலைங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் அப்படியாங்க. அதாவது நீ வந்து தலைவரை பற்றி பேசினா வழக்கு பதிவு செய்வியா, கைது செய்வியா, நீ என்ன வேணா செய், ஆனால் நான் தலைவரை பற்றி பேசுவேன். மேதகு பிரபாகரன் தான் என்னுடைய தலைவர், அவருடைய பிறந்த நாளை நான் கொண்டாடுவேன், மாவீரர்னால அவருடைய புகழை நான் போற்றி பாடுவேன், அவர்கள் போராட்ட வரலாறு என் மக்கள் கிட்ட கடத்துவேன் என்ற அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க. தலைவர் பிரபாகரன் அவர்களின் பெயரை கூட உச்சரிக்க தயங்குறாங்க இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல. ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம யார் என்ன நினைச்சா என்ன, பிரபாகரன் தான் என் அண்ணன், அவர் தான் என் தலைவன் சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பட்டி தொட்டி எங்கும் தலைவர் பிரபாகரன் அவர்களின் புகழினை, அவரது போராட்ட வரலாறை மக்கள் மத்தியில் அண்ணன் சீமான் அவர்கள் கொண்டு போய் தான் சேர்த்திருக்காரு. இப்ப இதனாலதான் இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த கழக உடன்பிறப்புகளுக்கு, திமுக வாடகை வாயர்களுக்கெல்லாம் என்னன்னா, உதயநிதி பிறந்தநாளை கொண்டாடுங்க, ஸ்டாலின் பிறந்தநாளை கொண்டாடுங்க, கருணாநிதி பிறந்தநாளை கொண்டாடுங்க, இப்படியே தான் நீங்க சுத்திட்டு இருக்கணும். பெரியாரை பத்தி தான் நீங்க பேசணும், அண்ணாவை பத்தி தான் பேசணும், பிரபாகரனை பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. பிரபாகரனை பத்தி சீமான் பேச வைக்கிறாரு இளைஞர்களை, அதனால நாங்க சீமானை வீழ்த்துவோம், தமிழ் தேசிய அரசியல் வெல்லக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த வாடகை வாயர்கள் எல்லாம் சமூக வலைதளத்தில் அண்ணன் சீமான் குறித்து நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் பல அவதூறு செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. இப்படி அவதூறு பரப்புறாங்களே, தமிழினத்திற்காக போராடிய தலைவர், தமிழர்களுக்கு என்று ஒரு தேசம் வேண்டும் என்று களத்துல நின்று உலக நாடுகளை எல்லாம் எதிர்த்து சண்டையிட்ட ஒரு மாவீரன் தலைவர் பிரபாகரனை பற்றி இவர்கள் பேசுவாங்களா? அவருடைய பிறந்த நாள்ல அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்பாங்களா? அவருடைய போராட்ட வரலாறு ஏதாவது ஒரு இடத்துல சுட்டி காட்டுவாங்களா? இந்த வாடகை வாயர்கள் எல்லாம் சொல்லுங்க. சீமான் அண்ணன் மேல பல அவதூறு பரப்புறாங்களே, தமிழினத்திற்காக தலைவர் பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் மரணித்து போனார்கள்? பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு போனவர் கருணாநிதி அவர்கள், பெற்ற பிள்ளைகள் எல்லாம் களத்துல பலியிட்ட தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அப்ப யாரு இந்த மண்ணுக்கான தலைவர், தமிழர்களுக்கான தலைவர் என்பதை இவர்கள் அடையாளப்படுத்துவாங்களா? கருணாநிதி பெயரை உச்சரிப்பாங்க, எல்லா இடத்துலையும் கருணாநிதி பெயரை வைப்பாங்க. பேருந்து நிலையம் திறந்தா கருணாநிதி பெயர், மருத்துவமனை திறந்தா கருணாநிதியின் பெயர், ஆனா சாராய கடைக்கு கருணாநிதியின் பெயர் வைக்க மாட்டாங்க. இப்படி கருணாநிதியின் புகழை பரப்பக்கூடியவர்கள், பிள்ளைகளுக்கு பதவி கேட்டவர், அவர் தன் பிள்ளைகளை களத்தில் பலியிட்டவர். யார் தமிழர்களுக்கான தலைவர்? தமிழர்களுக்கான தலைவர் மேதகு பிரபாகரன் என்றுதான், அவர்தான் தலைவர்னு சொல்லிட்டான் சீமான் அவர்கள் தமிழக மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தி வச்சிருக்காரு. இல்லைன்னா நம்ம இன்னும் நினைச்சிருப்போம், தன்மான தலைவர், தானே தலைவர், அது வேற யாரும் இல்லை, நம்ம கருணாநிதி மட்டும்தான் நமக்கான தலைவர் அப்படின்னு நம்ம இன்று வரை நம்பி இருப்போம். ஆனா இப்படி நம்பி இருந்த இளைஞர்கள் கிட்ட, டே நமக்கான தலைவர் கருணாநிதி இல்லடா, நமக்கான தலைவர் மேதகு பிரபாகரன் என்று அண்ணன் சீமான் அவர்கள் அடையாளப்படுத்தினார். இன்று வரை தலைவருடைய புகழ அண்ணன் சீமான் அவர்கள் மக்கள் மத்தியில் கடத்திட்டு இருக்காரு. குறிப்பா தலைவர் பிரபாகரன் அவர்களின் வரலாற்றை பேசக்கூடிய தலைவர்கள் பல பேர் இருக்கா. அண்ணன் திருமாவளவன், வைகோ அவர்கள் எல்லாம் பல இடங்களில் பேசியது உண்டு. ஆனால் தற்போது அவர்களுடைய நலனுக்காக, கூட்டணி நலனுக்காக காங்கிரஸோட கைகோர்த்து, திமுகவோட கைகோர்த்து தலைவர் பிரபாகரன் அவர்களை மறந்தார்கள். ஆனா இந்த கூட்டணிக்காக, நோட்டுக்காக, சீட்டுக்காக எதிலையும் அடிபணியாம என்னுடைய அரசியல் இதுதான், எனக்கு எப்போதும் தலைவர் மேதகு பிரபாகரன் தான் என்று அரசியல் படுத்திட்டு இருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். குறிப்பா அண்ணன் சீமான் அவர்கள் இப்படி எல்லாம் செயல்படுறதாலதான் ஒவ்வொரு நாளும் அண்ணன் சீமான் மீது அதிகப்படியான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நாம அதெல்லாம் எதிர்கொண்டுதான் இருக்கோம். நீங்க என்ன வேணா அவதூறு பரப்புங்க, இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக தலைவர் பிரபாகரன் அவர்கள் என்ன கனவு கொண்டிருந்தாரோ, அவருடைய லட்சியம் எதை நோக்கி இருந்ததோ அதை அடைவதற்காக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் அரசியல் செய்து
இவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் திட்டுவாங்க, அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிப்பாங்க. ஆனால் தமிழினத்துக்காக உண்மையும் நேர்மையுமாக நின்று இந்த களத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் தற்போது வேலை செஞ்சுட்டு இருக்காரு. மக்கள் மத்தியில் ஒரு புரட்சி ஏற்படுத்திட்டு இருக்காரு. தலைவர் பிரபாகரன் ஈழத்தில் ஆயுதம் ஏந்தி போராடினார். அண்ணன் சீமான் அவர்கள் அவரின் தத்துவத்தை ஏந்தி அறிவாயுதம் ஏந்தி அண்ணன் சீமான் அவர்கள் இன்று போராடிட்டு இருக்காரு. குறிப்பா தலைவரின் புகழ தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சேர்த்து கொண்டுதான் இருக்காரு. அதே போல நம்ம இனத்துக்கு இப்படி ஒரு தலைவர் தலைவர் பிரபாகரன் அவர்கள் கிடைக்கப்பட்டதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சி அடையணும். தயவு செஞ்சு இந்த உதயநிதியை கொண்டாடுறது, ஸ்டாலினை கொண்டாடுறதெல்லாம் விடுங்க. கருணாநிதியெல்லாம் தலைவர்னு சொல்லாதீங்க. நமக்கான தலைவர், தமிழ் தேசியத்துக்கு ஒரே ஒரு முகம், ஒரே ஒரு தலைவர், அது நமது தலைவர் மேதகுவி பிரபாகரன் அவர்கள் தான். அவருடைய வீரத்தை போற்றுவோம், அவரின் தியாகத்தை கொண்டாடுவோம். அதை மறந்துட்டு நாம உதயநிதிக்கு போஸ்ட் அடிக்கிறோம் பிறந்த நாளுக்கு. உண்மையாவே நம்ம அசிங்கப்பட வேண்டியது இல்லையா? சொல்லுங்க. நமக்கான தலைவர் மேதகுவி பிரபாகரன் தான். இன்றும் என்றும் எப்போதும் நம்மை வழிநடத்தக்கூடியவர். நம்முடைய அரசியல் பாதை இந்த அளவுக்கு ஒழுக்கமா இருக்குன்னா அதற்கு தலைவர் மேதகுவி பிரபாகரன் அவர்கள் வகுத்து வைத்த பாதை தான். குறிப்பா இன்றைய நாளில் தலைவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பா இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.